மகாதேவா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதன் தாள் வாழ்க, கோகொள்ளி ஆண்ட குருமந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க, தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்க, அசுர எழுத்து தேவர்களை வாழ்விக்கு யாம் அவதரிக்கப்பட்டோம். காசி பெரும் மாயின் அசுர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்திலிருந்து மனிதனுடைய சுரூபத்துப்படும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்க முகமுடைய சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடைய தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுக்கடைய அஜமியின் அசுர பெண்ணும் பிறந்தார். மாயை காரணமாக தோன்றி நான்கு பேரும் ஆண்டவர்களை மிதந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளும் குழந்தைகளை வடதிச்சு நோக்கி சென்று சிவன் தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்களை உதவி செஞ்சார். அவர்களும் சிவன் நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்களும் சூரபத்மனும் சிவன் நோக்கி கடும் தவம் இருந்து 120 வாழ்வும் 1000 அரசாரவும் இந்திரத்தாலும் தெரிவரமாக பெற்றவர். மேலும் தனக்கு சாகா வரவழை கேட்டுக் கொண்டார். பிறந்தவன் மடிந்தே தீரவிடம் ஆகையால் வேறு ஏதேனும் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசரி ஆண்டு இந்திரன் முதல் 33 கோடி தேவர்களின் சிறையில் அடித்தார். இந்திரனும் சூரபுது வைத்து பூலகம் ஒளிந்து கொண்டார். இந்த கொடுமைகளை தாங்க முடிய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதி மடு மீறும் அருமுரு ஒப்பும் ஏது மரமும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதம் கடந்திட விழா ஒரு குமரத்தன் நீந்தல் வேண்டும் நின்பால் நெடுக நேர்க்க என்று ஈசனோடு ஈசனும் அருவுருவாகி அனதையை வளவை ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணிகூர் முகலாறு கரங்கள் பணிகிட்டு கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உதிக்கிற உலகம் என்று என தந்தை சீவனிருந்து 6 தீப்பறை எதிர்த்தேன். தார்த்தீபர்களை வாய்பவன் கையேந்தி கொண்டு சரவண பொய்கையில் வளர்ந்திருக்கும் தாமரை சேர்க்கை தார்த்தீபர்கள் 6 குழந்தைகள் அவர்விட்டது. தார் குழந்தைகளை கார்த்தியபடிகள் அறுவரும் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இதார் திருமகளும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழின் 6 குணங்களை குறிப்பிடுதும். இதார் திருமகளில் என் அன்னை பாதங்களை கட்டியடிக்க 6 உருவம் ஒரு உருவமனம் தேவர்கள் வேண்டுகோளை அசுர எரிக்கும் பொருட்டு என் அன்னை பரசை தந்திப்படுத்தி முதலில் தாரணிக்கு சிங்கமோசர் எதிர்த்ததே பின்பு சூரபத்மனோடு அவனும் கடலடுவி வீர மகேந்திரன் என்ற பட்டத்தை எழுப்பி சென்றார். பின்பு அவரிடப்போடு அவனும் வெற்றி விடமுடன் ஓடி ஒளிந்து கொண்டார். தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரகம் மாறினார். யாவும் என் அன்னை பரசு எதிர்ப்படுத்தி மரத்தில் வைத்து மரபு 2ஆக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசனத்தில் வீட்டிருக்கின்றேன். அன்றும் என்னை காணவர் பக்தர் கூட நாடு காணவில்லை. யாரிவரை பின்னி
மணி ஓசியிற முன்னே பிறகுங்க நாரதர் வருகிற பின்னே அவர் காணொலிக்கிற முன்னே நாரதரை சந்திப்பதற்கு முன்பதாக அவை மூதாட்டியின் குரல் முந்துகிறது. அவை சந்தித்த பிறகு நாரதரை சந்திக்கலாம். தனியாத தமிழ் மூன்று கொண்டவா தனியாத தமிழ் மூன்று கொண்டவா தனியாத தமிழ் மோகம் கொண்டவா திரு படை வீடு கொண்டவா உனை பாடும் பணி ஒன்றே போதும் முருகாவினை வந்து வாழ வந்து சேரும் பாடும் பணி ஒன்றே போதும். வேலவா ஞான வண்டிதா கதிர்வேலா கார்த்திகேயா சரவணா சடாச்சரா உண்மைக்கான இந்த கிழவி அவளோடு வந்திருக்கிறேன். அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. குலோத்துங்கச்சோழன் செருக்கி அடுக்கி அவ்விய வருகை கம்பத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த பொருட்களியை தன்னுடைய இனிய கானத்தில் அடுத்த அவை பிராட்டியை வருகை 4 கோடி பாடலை 4 வரையில் அடுக்கி அவை பிராட்டியை வருக 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 தங்கள் வரவு நல்வரவாகட்டும். அவை பிராட்டியே எம்பெருமான் நலம்தானே? உன்னருளால் நலமாக இருக்கிறேன் ஆண்டவா. அவையே அன்று நான் சிறு பாலகனாக இருக்கும்போது கணிக்காக கோபித்துக் கொண்டு செல்லுகிற வழியில் என்னை தடுத்து நிறுத்துவதற்காக எத்தனையோ குரல்கள் வெளித்தாலும் யார் சொல்லிருக்கும் நிற்காத நான் தங்களுடைய தமிழ் சொல் கேட்டு நின்றேன். அன்று என் கோபத்தை தணிப்பதற்காக தாங்கள் பாடிய பாடலை, அன்று என்னை ஆசுவாசப்படுத்துவதற்காக தாங்கள் பாடிய பாடலை இன்றும் மீண்டும் ஒருமுறை தங்கள் திருநாவால் பாட வேண்டும். அது என் செவி வழியே என் உள்ளம் குளிர கேட்க வேண்டும். எனக்காக மீண்டும் ஒருமுறை அந்த பாடலை பாடுகிற அவையே என்னே யான் செய்த பாக்கியம். பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா பழனி ஆண்டவா. பாடுகிறேன் முருகா முருகா. ஞானப்பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து ரசமன்பினோடு நாள் உணவும் கொடுத்து நல்ல குருநாதன் உனக்கு என்ன விதமிக்க நான் இவதென்று அப்பனித்தனையும் தரவில்லை ஆதலால் முருகா உனக்கு சாரும் ஒரு குறையும் உள்ளதோ. சக்தி வடிவேலனும் சக்தி மயிலும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ உள்ளதோ. ஏன் இப்படி கோபணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோ ஆண்டியாரா முருகா முருகா. ஏன் இப்படி கோபணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோ ஆண்டியாரா. எனது வினை பொடிபடவும் முருகா எனது வினை பொடிபடவும் இங்கு நீ இப்படி இருக்கலாம். என் ஆசா அப்பராம் அம்மையாம் என்னவும் எண்ணி தருவையொரு பழனி சந்ததம்
சபைகள் உருவாகி புலவோர்க்கு பொருள் ஊரும் பழமையப்பா பழமையப்பா தமிழான பழமையப்பா மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான் ஏறுமையில் ஏறி ஈசனிடமானே ஏறுமையில் ஈசனிடமானே இன்புகம் காட்டவானே ஏற்றுக்கொள்ளார் குந்தி செல்வ என்னுடன் ஓடிவானே என்னுடன் ஓடிவானே முருகா எம்பெருமான் உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் முதுமையை வேண்டி பெற்றவள் நான். அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா? என்ன வர வேண்டும் அவ்வையே? மீண்டும் பிறவாத வரம். அடியவள் பிழையால் பிறந்து விட்டால் உன் திருவழியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. கலைவாணி உருவான தலைவி வாழியவே, எம்பெருமானே நிலையான தமிழ் செய்த அமைப்பிராட்டியே, நீர் வாழிய வாழிய வாழியவே, அழியாத அறமொழி அமைப்பிராட்டியே, நீர் வாழியவே. இந்த பூமி உள்ளவரை தங்களுடைய தமிழும் கவியும் பாடலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கட்டும். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். யாம் வரத்தை தந்தோம். பிறவா வரம் வேண்டும். பிறவா வரம் வேண்டும். பிழையாறு நான் மீது பிறந்து விட்டால் மரபாத மனம் வேண்டும். பிறவா வரம் வேண்டும்.
சுதீரவா வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் நண்பர்கள் இவர்தாங்க இல்ல பாட்டை பாட விடாம நம்மளே பாட்டை பாடுறது ஏங்க ஆறிட்டு பாருங்க டப்பா குத்துல அதான் நான் 2 குத்து குத்துனேன் ஒரு நான் 2 குத்து நீங்க 2 குத்து ஆளுக்கு 2 குத்து நாகரி, அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது இப்படி ஆட்டம் வருகிறது. இந்த இடத்துக்கு வந்தா இன்னும் எப்பேற்பட்ட ஆட்டங்கள் வரும். பாப்பா வருக வருக, கழகத்தினை பிறப்பிடமே வருக, கானத்தின் இரண்டுமே வருக, வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனினொழியே வாய் தேர்தல் ஒளிபடந்து ஊனியும் உயிரையும் இருக்கும் மனு தேவை வருக. கழகமே உலகம் என்று பொதுநலத்திற்காக தான் ஏற்படுத்தி கழிவான் இருவர் வருக, காரொலிசிகள் வருக. வருகிறார் நான் மட்டுமல்ல, இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவிக்கும் முன்பதாக கானம் பாடியவர்களுக்கு அடியேனும் கானத்தால் வர வேண்டும் என்பதோடு எளிய வரவேற்பு. இனிதான துரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான துரம் ஞான இசை மேதையே, எனதல்வி துயர்வான தவயோகியே, எனதல்வி துயர்வான தவயோகியே, இனிதான துரம் ஞான இசை மேதையே. மனிதனி மனத்தை நாரதரி நாரதரி மனிதனின் மனத்தை நாரதரே 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 மனிதனி மனத்தை கனிவான போகத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரசியே, ஓடி வரவேற்கும் மகரிஷியே, இனிதான துரம் ஞான இசை மேதையே, எனதல்வி துயர்வான தவயோகியே, இனிதான துரம் ஞான இசை மேதையே. நாகரி, தாங்கள் வந்த காரணத்தை திருச்சிருக்கமாக எடுத்துக் கொண்டு பார்க்கலாம். கண்ணுமைக்கான கனி விட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் கரடி இப்படி எடுத்துக் கொண்டு பார்க்கலாம். மாங்கனிக்கோ தென்கடலி மங்கனிக்கு மேல் இருக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ புரித்தே முருகா முருகா அக்கடிலே இக்கனவே ஒளியாமல் கொய்தமைத்துக் கொள்வி முருகா முருகா மங்களுக்கு தீர்க்கதல் மங்களுக்கு வெள்ளை பொங்கலி பொங்கலி பூமலை நடவடிக்கை ஆண்களின் நாட்டிற்கு கொய்யாமல் கொய்தமைத்து ஒரு சிறப்பான இருக்கு. சாகிதம் கேட்கலாமா? சாக வேண்டாம் முடியே,
இருக்கிறது, நாசியால் நுகர்வுல நறுமணம் தெரிகிறது, தொட்டால் மெய்யென்ற உள்ளு கொண்டு சுவைத்தால் நாவிற்கு சுவை தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்திறமை கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு கனினால் இந்த ஐம்பதுக்கு எப்படி சுவை தரப்பட முடியும்? இந்த கனி சரி, 5க்கும் கனி வேணாங்கிறாரு. அப்புறம் எங்க வேண்டாம்னு சொல்லலைங்க, விவரத்தை கேட்டுட்டு இருக்கேன். அவர் சின்ன பிள்ளை அம்மா சோறு விட்டுற பொழுது வேண்டான்னு சொல்லும். ஆமா, என்ன பண்ணணும்? இல்லாம காமிச்சு இதுல போட்டு மயங்க அப்படி கூட ஊட்டியாப்பாடா. ரொம்ப சந்தோஷம். இருக்க பிள்ளைகளுக்கு அப்படித்தான் ஊட்டியாங்க, வேற வழி கிடையாது. 5க்கும் சுவைதான். அப்படியா? அவளோட சிறப்பான கணிக பச்சை கண்டல் விட்டு தெரியுமா? பச்சைகள் கண்டால் நேரும் மதை பற்றி, பசிகள் கண்டால் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் நேரும் மதை பற்றி, பச்சித்திடாதோ தொல்வி, பச்சித்திடாதோ தொல்வி, பச்சித்திடாதோ தொல்வி. பட்சிகள் கலந்தால் பாலந்தோடும், பட்சிகள் கலந்தால் பாலந்தோடும். இது மேலும் ஒரு விதியாக இருக்கிறது. பறவைகள் அதிகமாக விரும்பி எண்ணக்கூடியது எப்படின்னா கனி மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த கனியை கண்டவுடன் பச்சைகள்லாம் பறந்துக்குது அப்படின்னா ஒருவேளை ரொம்ப கனி உயரத்தில் இருக்கிறது. உயர்த்துல இருக்கா? பச்சைகளுக்கு எட்டவில்லை என்றால் எமக்கு எப்படி கிட்ட போகிறது? எட்டாவது கொம்பிடு எட்டாவது கொம்பிடு இருக்கும் மக்களியை எப்படி கொய்திடலாம், எப்படி கொய்திடலாம், கொய்திடலாம். எட்டு படிக்கிறேன் அதை பற்றி அதை பற்றி எட்டும் படிக்கு இரு கொம்புகள் உண்டு, அது ஏறி பறித்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இது கனியாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. தாங்கள் கண்டு வந்தது கண்ணி. கண்ணி யார் அவள்? அவரை சின்னவ சுந்தர வள்ளி. சின்னவளா? வள்ளி அண்ணவள்ளை சென்று அடியின் திருமணம் முடிக்க வேண்டும். அவ்வளவுதான். எப்படி செல்ல வேண்டும்? இது விடுத்த ஒரு விரைவனாக ஒரு மாதிரி சென்று அன்னவளை திருமணம் முறிந்து உலக மக்களுக்கெல்லாம் காட்சி தர வேண்டும். தாங்கள் திருமணத்துக்கு வருவீர்களா? அவசியமா வருவேன். நிச்சயம் வந்ததாகணும். நாவிலே பாமாலை, உங்களுக்கும் அவனுக்கு இரு பூமாலையோடு நாம் காத்திருப்போம். பாமாலை பாடி பூ மாலை தங்களுக்கு என்று மட்டுமல்லாது இந்த உலக மக்களை போற்றும் அளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முழுவதாக சென்று திருமணத்துக்கு வேண்டிய பிள்ளை கவனித்துக் கொண்டு தாங்களும் பிறகு வாருங்கள், சென்று வருகிறேன். என்னங்க நாரதர்காரரே, இதெல்லாம் தூக்கிட்டு போய் அலைகிறீங்களே ஏன்? எல்லாம் வயிற்றுக்கிட்டேன். இந்த வயிறுன்னு ஒண்ணு பசிக்கலைன்னா இதை தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள நீங்க அலைவீங்களா? நீங்க தான் பொம்பளை ஆள் போடுற கொண்டே போட்டு திருவிழா. பொம்பளை ஆட்டு கொண்டையா? இது என்னங்க இது? இது ஜடாமகுடம். அரசர்கள் அணிந்தால் அது மணிமகுடம், நான் அணிந்தால் அது ஜடாமகுடம். அப்ப தளபதி படத்துல ரஜினிகாந்த் அணிஞ்சிருக்காரு. அது அது அவரை தான் கேட்கணும். அதெல்லாம் அவர்களை தான் கேட்கணும். சரி, நான் வந்து அதில் முடிச்சு நம்ம தான் காரேன். அப்புறம் இன்னைக்கு எங்கே அடியல் அடியல் இல்லை, நீங்கள் தான் முடியல. சரி, அவர் தான் அரியணும் வராங்க. இந்த அவர் தான் வராங்க. ஆமாம், இன்னைக்கு நம்ம அடியல் மலைக்குடிப்பட்டி. இந்த தென்னூர் மலைக்குடிப்பட்டி தான். ஆமாம், இங்கே ஒன்று ஆரம்பிச்சு விட்டுட்டு அங்கே போகணும். அதோடுக்கார கண்டதை மட்டும்தான் சொல்லணும். கண்டதை சொல்லவே கூடாது. இல்லையா? நான் வந்த வேலை கிளம்புங்க. ஆமாம், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மணி இந்த 4:30 ஆச்சு. குளிருது இல்லை. நம்ம இங்கே நேற்றெல்லாம் இப்படியே தூத்துது, அப்படியே நிற்க முடியல அங்கே பாருங்க. அதான் அப்போ இடம் மாறுற பொழுது காலமும் மாறுது பற்றியில. அதனால தான் இந்த ஜாமத்தை பிரித்து வச்சா பாருங்க. அன்றைக்கி எவ்வளோ அறிவு சார்ந்து சித்திரை வைகாசி வெயில் காலம், ஆணி ஆடி காற்று, ஆவணி புரட்டாசி குளிர் காலம் பாருங்க, அப்புறம் பனிக்காலம் இதெல்லாம் பிடிச்சா அதெல்லாம் சரியாக செய்யுது. நீங்கள் தான் சரியாக செய்கிறதே இல்லை.
சட்டைங்க கழட்டிட்டு விட்டு இந்த குழுவில் இவ்வளோ இன்னைக்கு பேசி திருச்செந்தூர் போயிருக்கீல, திருச்செந்தூருக்குள்ள நுழைகிற பொழுது சட்டையை கழட்டி தான் போகணும். ஏன்? இதுதான் இறைவனை நாம் நிந்திக்கும் நிராயுத பாணி. இறைவா ஒரு தெரியும் சரணாகதி தத்துவம். ஒரு இறைவனை சரணாகதி தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கெல்லாம் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பஞ்சாயம் பண்ணுவாங்க. பண்ற பொழுது குற்றவாளி என்ன பண்ணணும்? சட்டையை கழட்டி வச்சு விட்டு கை கட்டி நிற்கணும். ஏன் தெரியுமா? இந்த பஞ்சாயத்தில் சொல்லக்கூடிய தீர்ப்பை நான் நிராயுதபாணியாக இருந்து நீங்க கொடுக்கிற தண்டனையை நான் ஏத்துக்கிறேங்கிற காரணத்துக்காக சட்டம் போடாம பஞ்சாயத்தில் நிற்கணும். அது பஞ்சாயத்து கணக்கு. அது பஞ்சாயத்து கணக்கு. சொல்லியா பார்ப்போம். இல்ல அதை ஒழிச்சு சொல்லி பார்ப்போம். நீ சொல்லு பாடினே நம்மகிட்டய சண்டிகந்து வரல. ஏன் சொன்னாங்கள இதுதாங்க. ஏன்னா திருவாரூர் சமத்தான அத்தனை கோயிலுக்குமே சண்டைக்கு தான் போனோம். அதெல்லாம் அன்னைக்கு அந்த கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆமா, அதனால அதுதான் சரணாகதி தத்துவம் சொல்லிட்டேனே. இறைவனை நாடணும் அப்படின்னா இந்த ஆடையெல்லாம் தேவையில்லை. கதை நிறைய இருக்கு. ஆடை அடிகளன் ஆடம்பரங்கள் ஆடவன் விரும்புவதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, அதனால நான் போய் உள்ள கல்யாண வேலையை பார்க்குறேன். சரி, அப்புறம் காலையில் தெரியுதாரியா? அப்பா இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான். அன்னைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் பாவாடை தாவணி போடணும். ஏன் தெரியுமாண்ணே? தெரிஞ்சுக்கோங்க. பாவாடை தாவணி போடுற பொழுது இந்த பக்கம் எல்லாமே தெரியும். அப்படின்னா காத்த இந்த தொப்புள்கொடி உள்வாங்குச்சுன்னா கெற்பப்பெரிய வீரியம் அடையும். அதுக்காக பாவாடை தாவணி போடணுங்கிற பண்பாடு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு இதெல்லாம் போட்டு இறுக்கி கட்டினதுனாலதான் பிள்ளைகளுக்கு என்ன வந்துச்சு? இந்த புற்றுநோய்க்கு காரணமே இயற்கை உள்ள போகாதது தாங்க காரணம். ஒரு முக்கியமான விஷயம். அம்மா அதுதான் நிறைய விஷயம். ஆடைகள்லாம் நம்மளாம் என்ன பண்ணோம்? கோயிலுக்கு போயில பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு துண்டு போட்டுட்டு மறுபடியும் ஜம்மு. ஏன் தெரியுமா? இந்த பட்டுக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் கும்பாபிஷேகத்துல யாகசாலையில பெரிய பெரிய பட்டு சேலை, பட்டு வேஷ்டி எல்லாம் உள்ள போடுவாங்க. வீட்டில் அம்மா சமைக்கிற பொழுது முன்னாடி தீ பிடிச்சா கருகின வாடை வெளியில வரும். ஆனா இது எத்தனை சேலை போட்டாலும் அதுல கருகின வாடை வரவே வராது. சொல்லுங்க, சந்திப்போம். இன்னொரு நாடகத்தில் உங்க ஏரியாவில் வச்சு உங்களை டப்பா குத்து போட்டு குத்துவோம். நடக்குமா? டப்பா டப்பாவா? உள்ள 2 டப்பா இருக்கு, வேணுமா? சந்தோஷம். சரி, வந்துங்களா? மீண்டும் உங்களை சந்திப்போம். உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி விடைபெறுவோம். நன்றி. பேசிக்கிட்டே பெத்தாதோ அண்ணகுடியா அண்ணகுட்டினா குடிகாரம் என்ன மாத்தான் குடிச்சு விட்டுமே. யாரும் தெய்வம் தேவையில்லை. அதெல்லாம் உன் வேலை தாண்டா. பெட்டி அமுக்க சொன்னா உள்ள வந்து ஒரு அமுக அமைக்கிட்டு போறேன். என்னங்கிறா இந்த பாடுபடுத்துறீங்க? என்ன இந்த பாடுபடுத்துறீங்க? நான் மேடம் உள்ள சிவனேன்னு உள்ள இல்ல இல்ல போட சொல்றேன். நான் காலையில 500 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு நான் தரேன். எதையும் எடிட் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு கட் ஆகக்கூடாது. அத்தனையும் போடணும். அதை பத்தி எனக்கு என்ன கவலை? அப்புறம் என்ன இன்ன வரைக்கும் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன் உட்காந்துருக்கீங்க? என்ன இப்போ குளிர்லையா உங்களுக்கு? எனக்கு உள்ள குளிர் நடக்குது. இன்னும் இப்படி உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. நேரம் பாதி கும்பல் போயிருக்கும். யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க.
போய் நம்ம நாடகத்தை முடிப்போன்னு தட்டு தடுமாறி நான் வர்றேன், இம்பிட்டு பேர் உட்காந்துருக்கிறீங்களே. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு தான் வேற எங்க வேணா காலையில் திருச்சி என் கூட வரீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி. அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்னு யாரு சொன்னா? தந்தை பெரியார். அதுதானே சொன்னாரு. யார் சொன்னாரு? பெரியார் சொன்னாரா? திருவள்ளுவர் சொன்னார். என்னைய காலையில வாயெல்லாம் கொளறுது. இதுக்கு காரணம் யாரு? உள்ள ஒரு கட்டிங் வச்சேன், அதை யாரோ எடுத்து குடிச்சிட்டு மூத்தரத்தை பேஞ்சு தெரியல. இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, சரியா இருந்தா காலையில 500 சேர்த்து கொடுங்க. சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு, ஒன்றும் குறை இல்லை. விடிய விடிய சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு குறை, கறி சாப்பாடு போட்டீங்க, ஒரு கட்டிங்கு ஒரு கோட்டு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கலாம். அது என்ன ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு வாங்கி தர மாட்டேங்கிறீங்க? வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தரணும்ல, இது நியாயமா? அதாவது தவறுன்னா என்னன்னு இல்ல. அடுத்த வருஷம் நாடகம் வைக்கல, இங்க ஒரு சாராய கடை ஓபன் பண்ண. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் தான் நிலை வேண்டும், நிறைவே காணும் மன வேண்டும், இறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் தான் நிலை வேண்டும். இமயம் குமரியில் இணைந்திடவே, எங்கோ எங்கோ விளைந்திடவே. இமயம் குமரி விரிந்திடவே, எங்கும் எங்கும் விரிந்திடவே. இமயம் குமரியில் இணைந்திடவே, எங்கோ எங்கோ விளைந்திடவே. சமயம் யாவும் கலந்திடவே, சமயம் யாவும் கலந்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வினால் நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே. அன்பும் அறிவும் கலந்திடவே, அறிவில் வையகம் வளர்ந்திடவே. நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் தான் நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், நிறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் தான் நிலை வேண்டும். நீரும் நிழலும் நிலம்பெயர்ந்து பேரும் புகழும் பெற வாழ்வும் வரும் திரும்ப வாழ்நாளில் வஞ்சமில்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான். செந்தாமரை வழக்கு வேண்டுக்கும் திருமகள் வெயிலும் துவவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிலமெல்லாம் கட்டுக்கட்டாகு. நிழல் போட்டும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செலவும் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சமில்லாதவருக்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்சபையுடைய பெரியவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை நீக்கி ஒழித்துவிட்டு வேண்டாம் என்று அதிவர்கள் வந்து இதும் ஒன்றை நீயாந்து முன்பு அணியாள் வீசல் செயல் ஒரு செயலை நினைத்தும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலை கைகூடி வருதல் உண்டு, மாறாதது ஒன்றில் நினையாத செயல் தானே அதுவாக முன்னிட்டு அனைத்தும் இணையாள் வீசல் செயல் என்னால் ஒன்று. அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது ஒரு கனவாக இருந்தாலும் என்னை இந்த மேடையில் இருந்து அழகு வரும் தங்களெல்லாம் ஈசனாகவும் கடவுளாக நினைத்து அடி நேற்று தாங்கி நடித்துக் கொண்டு கதாபாத்திரத்தில் பிள்ளைகிருந்தால் அடியின் மனித ஆட்சி விளம்பரம் அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைமை தொடர்பில் நன்றி நடித்த வணக்கம் 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 உள்ள எனது கிராமத்துக்கு வரவழைத்து இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமையான அவர்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்தக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நிச்சய நன்றி. அருமையான ஒளிபரிக்கு மதுரை வீரன் ஒளிபரிக்கு ஒளிமைத்த உரிமையாளர்களுக்கு பெருமுடிக அதனை அன்பு சார்ந்த ஒழுக்கக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நிச்சய நன்றி. எங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்த விழா குழுக்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நிச்சய நன்றி. இங்கே ஒளிபதிவு செய்து கொடுக்கிற அண்ணார் அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நிச்சய நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஆதி பராசக்தி உமையவளை வணங்கி பிறகு நம் பணி தொடர்வோம். நெருங்க மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னி நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை சொல்லும்படி மகமாயி கண்ணி தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி நமையாளும் நாயகியான மகமாயி கல்லிமை போல காத்திடுவாள் மகமாயி உமையவல்லவளே இவன் மகளே சமயத்தில் வருபவல்லவளே எங்கள் சமயபுரத்தாள் அவளே இசைக்களையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி முந்தையிடுகளை கலைதெய்வாய் தாய் மகிழகிலே முண்டக கண்ணி கோலவிழி மந்திரகாளி நீண்டு பிறந்தருவாள் என் தாய் வேர்காட்டு கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை நீரும் பாவம் எல்லாம் பரந்தோடும் காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி நாத்தாமலை வாழும் நாத்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் பேசூழி ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை நீரும் பாவம் எல்லாம் மறந்தோடும் நெஞ்சினிலே நீரு திருப்பார் நிம்மதியை தருகிறார் வஞ்சகரின் வாழ்வரப்பால் அந்த வினை தீர்த்திடுவார் மதலிலே குள்ளத்து நிற்பார் சிங்காரமாய் திருத்திடுவாள் மண்களிலே குள்ளத்து நிற்பார் சிங்காரமாய் திருத்திடுவாள் தந்தமென்று வந்துவிட்டால் தயங்காமல் காத்திடுவான் தந்தமென்று வந்துவிட்டால் தயங்காமல் காத்திடுவான் ஆத்தா பரமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை நீரும் பாவம் எல்லாம் மறந்தோடும் மல்லிகை தந்தொடர்ந்த மாலையிட்டோ மதி அவளுக்கு ஏற்றி வைத்து வந்தாரம்பித்தோ துளியை எந்தன் முன்னே வாழும் அம்மா அம்மா துயவனை எந்தாயே மாரியம்மா பத்து பீடம்பரத்து பவனை தேலை கண்ணு கொண்டு வந்தோ பத்து பீடம்பரத்தில் பாவாடை தேலைகள் கொண்டு வந்தோ உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே
இந்த நன்மை அவள் நீங்க இருக்க உலகில் மற்ற ஆண்மை இறைவன் கெஞ்சிருதல் முறையோ கண்ணீரை துடைத்து விட ஓடிவாமா. காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா. இந்த சின்னவனின் குறை கேட்டு உன்முகம் திருப்ப அம்மா சிரித்தபடி என்னையிலும் வழி எனக்கு அம்மா 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 கண்ணிரண்டும் உருவி காண வேண்டும் அம்மா காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும் வண்ணமைக்கும் நான் உனகே பாட வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் இவை அனைத்தையும் ஒன்று சேர்ந்த சக்தி சரூபமே அம்மா திருவேற்காட்டில் கனவில் நினைவிலும் இவன்களும் என் சக்திய தெய்வமே கருமாரி அம்மா கருமாரி அம்மா இந்த மகனுடைய குறைகளையும் கவலைகளையும் தீரடி அம்மா 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 ஆதா கருமாரி கண்பார்த்தாரோடு பார்த்தாவினை நீரும் பாவம் எல்லாம் வருதோடும் பார்த்தாவினை நீரும் பாவம் எல்லாம் வருதோடும் பார்த்தாவினை நீரும் பாவம் எல்லாம் வருதோடும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரம் போகும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரம் போகும் காத்திருந்து பாரு ராஜா அத்தி அத்தி வாழ்ந்தது போதும் ராஜா அத்தி அத்தி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெல்ல பொண்ணு என்று ஒரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரம் போகும் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் மச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினமச்சப்பட்ட கோலை இளம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்த பின்னடா மீது குறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை கொண்டு ஒரு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் நீ கோலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் நீ கோலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் விட்டான் பொன்னான உலகென்று பெயரும் விட்டார் அந்த பூமி சீரைக்கும் அந்த சாமி சீரைக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராகா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராகா
மாட்டேங்குது. காருன்னா பிரேக் அடிச்சோன்னு நின்று அந்த குதிரையில அது வேணா உண்மைதான், இழுத்து பிடிச்சாலும் நிக்க மாட்டேங்குது. நாரது கூறியது போல் நாம வேடையனூர் மாதிரி இந்த வனத்துக்கு வந்து விட்டோம். இந்த வனத்தை பார்க்கிற போது வள்ளியாகப்பட்டவள் இங்குதான் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறது. அடுத்து வனத்தை பார்க்கின்ற பொழுது ஆட்கள் நடமாட்டம் சத்தம் இது ஓசை வருகிறதா என்று உற்று நோக்குவோம். ஆலோலும் சோ ஆலோலும் சோ ஆலோலும் சோ இது அறிந்து கொண்டிருக்கிறாள் இந்த கொள்ளு சொந்தக்காரி. ஆகா, யாராக இருக்க வேண்டுமாக இங்கு துள்ளி குதித்து ஓடுகிற நதிகளை பார்க்கின்ற பொழுது, பூத்துக்குள்ள நந்தங்களை பார்க்கின்ற பொழுது, இங்க இருக்கக்கூடிய மரபத்தை பரவில்லாம் மரத்தை கொத்தி துள்ளிவிடு என் உள்ளத்தை கொத்தி துள்ளிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மனத்தில் அது விரைவாக சென்று காதோரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. கண்களினாலே வந்து நின்றாள் வாசலில் மேலே. கண்டு கொண்டே கண்களினாலே. வந்து நின்றாள் வாசலின் மேலே. கண்டு கொண்டேன் கண்களினாலே. பூ முடித்தேன் கூந்தலின் மேலே. பொட்டு வைத்தேன் ஆசையினாலே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மணவரையில் கணவனாக மாலை சூட்டுவேன். இவள் மாவினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். மணவரையில் கணவனாக மாலை சூட்டுவேன். இவள் மாவினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். தனி மகிழே என்ன கூறுவேன். தனி மகிழே என்ன கூறுவேன். காண வரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. இன்பம் எங்கே என்று தேடு. இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கே நின்ற போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கே நின்ற போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு.
ஐயா நல்ல வேலை பார்த்துருக்கும் போது யாரோ ஒரு இறைச்சல் போடுது. எடுத்துலாக தெரியும் வேற உள்ள வந்தா முதல்ல வந்துருப்ப ஒரு நேரத்துல இந்த பிள்ளை வரும் உள்ள இருந்துட்டு வர மாட்டேங்கிறியா அப்போ அப்படி சொல்லுங்க, அதுதான் உண்மை போல இருக்கு. இல்ல வரும்போது அப்படியே வேட்டியை கழுவி அப்படி அவுத்து கட்டி வந்தீங்களே, இது போலியா இருங்க. எதுக்கா வந்த? ஒரு நல்ல வேலையை நான் வந்திருக்கேன். இருடி வரேன். இந்தியா யாருக்கு சொல்றீங்க? ஒரு வேலையை பாரு, என் குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனையா? அது குடும்பம் வந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். இரு வரேன். என்னமா வரேன். இரு பாய் பாதியில விட்டு போனீங்களா? பாயை சுட்டாத வரேன். பாயை சுட்டாங்க. அட இங்கேயா என் பிரச்சனை எனக்கு உனக்கு தெரியாது. பாயை சுட்டாங்கன்னா அப்ப தலைவணி வச்சுட்டீங்களா? இங்கேயா தலை நினைக்கிறேன். இங்கே இருக்கும் உனக்கு தேவையில்லாம பேச. நீ எதுக்கு வந்த? சரி, அது எமக்கு தேவையில்லை. இருக்கு வரேன். இருமா வர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இருடி வரேன்னு சொல்றீங்கல்ல, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா. அது எங்களுக்கு தெரியும். அப்படியா? இருமா நோர்மா உங்களுக்கு இருடி வரேன். இருமா வர்றேன் அப்படி சொல்லுங்க. இல்ல அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். அது எங்களுக்கு தெரியும். அப்படியா? வேலையை பாரு. சரிங்க. பாயை சுட்டாத. பாயை சுட்டாதமா? வரமா இல்ல பாயை சுட்டாதமா வரமா அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோபமாவே பேசுறீங்க. ஏன்? நான் பாத்துக்கிறேன் என் வேலையை. நீங்க உங்க வேலையை நீங்க. யாரோ ஒரு ஆள் வந்திருக்காப்ல. யார் ஆள் வந்திருக்காரா? சரியா? தலான் எடுத்து வைக்காத. தலகாணி எடுத்து வைக்காதயா? பேசாம இருக்கியா? சரிங்க. அதுக்குள்ள குளிக்க போகாது. குளிக்காதமா? குளிச்சா சரி வராது. இந்த பையன் 6 மாசமா விரிச்ச விட்டு தான் கிடக்கும் புண்ணியம் இல்லாம. உனக்கு தான் சொல்றாப்ல. இல்லங்க. இல்ல 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 அப்புறம் எதுக்கு எவனோட சேர்ந்த நீ? இல்ல அப்படிலாம் சொல்லுங்க அப்படி சொல்ல வரேன். நாங்க சொல்லிக்கிறோம். சரி நீங்களே சொல்லுங்க. வேலையை பாரு. என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். அடியே அடியே இல்லைங்க, நீங்க சொல்றதை நான் சொல்லி பாக்குறேன். காதோட வச்சுக்க. இல்லைங்க, நீங்க என் சொல்றது குடும்பத்துல நான் பேசிருக்கேன். நீ எதுக்கு பேசிருக்க? ஆமா, உங்க குடும்பம் பற்றி நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நியாயம் பேசாம இரு. நீ எதுக்கு வந்த? எதுக்கு தான் வந்தேன். பேசாம நில்லு. சரி. அடே என்னடே வரேன். கொஞ்சம் படி யாரோ ஒரு ஆள் வாட்ச்மேன் கொஞ்சம் வந்தாலும் ஏமாந்தாம போறாங்க. ஏமா அப்படி அடியே பாயை சுட்டாத. அடிக்குது குளிரு. அப்புறம் போயிரு கொஞ்சம் படு போய். ஏங்க அப்படி சொல்றீங்க? இங்க இரு. இல்ல பாய் விரிச்சிருக்கு, தலகாணி இருக்கு, போர் வரதா இழுத்து போத்திக்கிட்டு. இப்ப எங்க இல்லைங்க. நீங்க வள்ளி தானே? கூப்பிடுறேன்ல. காசு கொடுத்தானே போவேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்க என்ன உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் போக சொல்றீங்க? ஐயா பெண்ணி, உமக்கு என்ன வேண்டும்? வைரம் வேண்டுமா? வைடூரியம் வேண்டுமா? என்ன தங்கம் வேண்டுமா? ஏன் வர்ற அனைத்து பேரும் என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறார்கள்? மாமா ஆமா போங்க மாமா. நான் தான் இருக்கேன் இல்ல. நான் தான் இருக்கேன்ல. நான் தான் உங்க முகத்தை பார்த்து பேசுறேனா இல்லையா? முகத்தை வையா பாக்குறீங்க? வேற எதுங்க பாக்குறேன். அவர் தான் டோக்கன் கொடுக்குறாரு. என்ன சிங்கத்தை சாட்சி. அதுக்கப்புறம் என்னங்க சொல்றீங்க? நல்லா பாத்துக்க. நல்ல மரியாதை. என்னங்க ஐயா, என்னாச்சு? ஏன் சும்மா கூப்பிட்டாருக்கா? அவ யார் தெரியுமா? யாரு? அவ யார் தெரியுமா? நீங்க உங்க வாயில ஒரு சொல்லுங்க. அழகான பொண்ணு, இதுதான் உங்களுடைய தங்கையாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதான் அண்ணன் தங்கச்சின்னு கூட சொல்லிக்குவோம். அவ ஓன் தங்கச்சி. எது? என் பொண்டாட்டி அவ. உங்க பூஞ்சாதியா? அப்ப கட்டிப்பிடுங்க. அப்ப முத்தம் கொடுங்க. உதடோட உதட உரிங்க மாமா, உரிங்க. எல்லாரும் வேலை செய்யும். மாமா உதடோட உதட கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க எங்க நீங்க 2 பேரும் முயற்சி பண்ணீங்களா? நானும் என் தங்கச்சி கூட ஒரே ஒரு முறை. உடலுறவு பண்ணணுமா? நன்றி வணக்கம். ஐயோ உறவு முறை என்னையா காலையில மைக்கு அசிங்கம் பேசுது? ஐயா அவர் கூப்பிடியா மைக்கு? ஐயா இதெல்லாம் இருக்குது மறந்துட்டு அம்மா நீங்க பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். யாரு வீரத்தமிழ் வச்சுக்கிட்டு அப்புறம் அவர் விஷத்தை குடிச்சிருவாப்புல கொண்டு வைக்கல. குருண மருந்த குடிக்கட்டுங்கிறேன். தங்கச்சியோட உடல் ஓடுறியா? ஐயா நான் சொல்லவே இல்லைங்க. ஐயோ உறவு முறை. உறவு முறையில தங்கை என்ற உறவு முறை ஒரே ஒரு உம்மா. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என்ன சொல்றீங்க? யாரு காரணம்? அட அவ முழுங்காம இருக்காளா? இன்னும் விழுங்கவே இல்லையா? ஏம்மா, விஜி, எத்தனை மாசம்? 3 ஆமா சந்திச்சு 3 மாசம் ஆச்சு அன்னையில இருந்து. முழுங்கிருங்க இல்லன்னா துப்பிருங்க. என்னது? முழுங்குறதோ துப்புறதோ ஓம்பாணி. சரி அது வழக்கு அது கிடையாது. என்ன பண்ணுவாங்க? சொல்றேன் புரியல. என்னம்மா? தங்கச்சி கூப்பிடுவேன். அழைத்து வார்கள் வரலாம். தங்கச்சி வரதுக்கு முன்ன 2 பேரும் உதோட ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமே. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. எத்தனை நேரம் தான் கொடுக்குறது? யூடியூப் சேனல் க்ளோஸ்ல க்ளோஸ் போடுங்க. கட் பண்ணாதீங்க. இவரு ஒருத்தர் கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. தங்கச்சி வாமா.
வைக்க முடியாது